கேட்டா இவங்க சொல்றாங்க, நான் அந்த இடத்துக்கு போனா கூட்டம் கூடிரும். அதை வைத்து ஏதாவது எதிரிகள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மாத்திருவாங்கலாம் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க அரசியலுக்கு வரும்போது இது தெரியாதா? என்ன நீங்க வந்து ஒரு மக்களுடைய செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர். நீங்கள் ரோட்டுக்கு வந்தா உங்களை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். அங்க நல்லவர்களும் வருவார்கள், கெட்டவர்களும் வருவார்கள். அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்க அரசியலுக்கு வராமல் இருந்திருக்கலாமே. அழகா வீடை விட்டா ஸ்டுடியோ அப்படின்ட்டு ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். அதையும் தாண்டி நீங்க அரசியலுக்கு வந்துறீங்க அப்படின்னா இப்ப இதெல்லாம் நீங்க ஒரு பொருட்டாவே நினைக்க கூடாதுல்ல. எல்லாத்துக்கும் மேல கடந்த காலங்களில் உங்களை போன்ற பிரபல நடிகர்களாக இருந்த எம்ஜிஆரும் விஜயகாந்தும் கமல்ஹாசனும் அரசியலுக்கு வந்திருக்காங்க. இப்ப விஜயகாந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான நேரத்துல வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு களத்துல இறங்கி இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? இது மக்கள் தொல்லை கொடுத்தாங்களா? நாம் திரையில் ரசிக்கிற ஒரு நடிகர் நம்ம தெருவுக்கு வந்திருக்காரு, நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்னா ஆர்வத்துல மக்கள் வந்து அதை பார்க்க வரத்தான் செய்வாங்க.